சங்கீதம் 40:8 என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். விசுவாசத்துல தேவனுக்கு பயந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் என்று பக்தன் தாவீது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தாருங்க. அவரு தடுமாறி போகிற நேரங்களிலும் கர்த்தரை விட்டு விலகாம இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தாவீதுக்கு கர்த்தர் வார்த்தையை வாக்கு கொடுத்திருக்கிறவராயிருக்கிறார், நேசித்தவராய் காணப்படுகிறார். இந்த வேளையில நாமும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நாம் விரும்புகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படணும். அநேக நேரங்கள் ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய சத்தியத்தை அநேகருக்கு சொல்ல வேண்டும். நம் வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, பிள்ளைகள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையில நம்ம வளர வேண்டும். தேவனுக்கு பிரியமானது நாம் ரட்சிப்பதே அவருக்கு பிரியம். நாம் ரட்சித்து வாழ்வதே தேவனுக்கு பிரியமாய் காணப்படும். அவருக்கு பிரியமான காரியங்கள் எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நம்ம உறுதியாய் அவருக்கு பிரியமானதை நம்ம ஆண்டவருக்குள்ள காணப்படும் பொழுது கர்த்தர் அதில் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார். இந்த நேரத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியத்தில் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமானது செய்ய நான் விரும்புகிறேன், என்னை அப்படி மாற்றுங்க இயேசப்பா. இதுவரைக்கும் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கையில வாழ்ந்த, உமக்கு விரோதமா நான் வாழ்ந்த, உம்மை விட்டு தூரமாய் போன ஆண்டவரே, இனி நான் அப்படி வாழாதபடி ராஜா எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு வாழ்க்கையில கற்றுக் கொடுங்க என்று சொல்லி நீங்க செபித்த கர்த்தருடைய சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு பிரியமானதை உங்க கரத்துல கர்த்தர் கொடுப்பார், உங்களை வழிநடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்ம பயணிப்போம். கர்த்தர் அதில் பயணித்து நம்மளை ஆசீர்வதித்து வல்லவராய் காணப்படுகிறவராய் இருக்கிறார். விசுவாசி